Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே ஃபிலிம்ஸ் தமிழ்ல இருந்து த ரைஸ் அண்ட் ஃபால் தான் பார்க்க போகிறோம். யாரோட ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் ஜீவா. இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது பராசக்தி, அதுக்கு ஒரு போட்டியாக ஜனநாயகன், எந்த படம் வரும் எந்த படம் வந்தால் பார்க்கணும், எந்த படத்துக்கு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜனநாயகனை நிப்பாட்டி விட்டாங்க. ஜனநாயகன் வராத டைமில் சரி நம்ம பெண்டிங்கில் இருக்கிற படமெல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய கம்பெனி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வா வாத்தியார் அப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு 2 படம் பொங்கலுக்கு வந்தது. ஒரு 4 நாள் கழிச்சு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் என்னடான்னா பொங்கல் வின்னர் யார் அப்படி கேட்பாங்கல்ல, தீபாவளி வின்னர் யார், பொங்கல் வின்னர் யார், பராசக்தியா அப்படின்னு கேட்டால் பராசக்தி வந்து நிறையா வசூல் பண்ணியிருக்கு. பட் அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு வந்திருக்கான்னு கேட்டால் வரலங்கிற மாதிரி ஒரு கதை. அவங்க போட்டது எவ்வளவோ க்ரோஸ் தான், வந்தது எவ்வளவோ 70 something க்ரோஸ் தானே. ஸோ அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு. வா வாத்தியார் பார்த்தீங்கன்னா அது பாக்ஸ் ஆஃபீஸ் பாம், அது பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இதில் ஒரிஜினல் பொங்கல் வின்னர் யாருங்க அப்படின்னு பார்த்தா சைலண்ட்டாக வந்து செம்பவம் பண்ணிட்டு போயிட்டாரு நம்ம நடிகர் ஜீவா. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா நாங்கள் அந்த படம் பார்த்தோம், நல்லா தான் இருந்தது. ஒரு மலையாள படம் பார்க்குற ஃபீல் கிடைச்சது. ஏன்னா டேரக்டர் வந்து மலையாள டேரக்டர் தான். ஸோ ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருந்தது. ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும்போது ஒரு மலையாள படம் வைப்பு தான் எனக்கு கிடைச்சிது. இதில் இருந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் ஜீவா வந்து மறுபடியும் ஃபேமஸ் ஆகிட்டாரு. பார்த்தியா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அவரை தூக்கி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பன் படத்தில் விஜய் கூட நடித்த அவர் இளைய தளபதியோட தம்பி ஜில்லா படத்தில் ஒரு பாட்டில் கேமியோ பண்ணியிருக்காரு. அவர் விஜயோட பெரிய ஃபேன் தெரியுமா, சூப்பர் படம் பண்ணியிருக்கேன் தலைவா அப்படி இப்படின்னு. இப்போ ஜீவா யோசிக்கிறாரு, உண்மையிலே நம்ம படம் நல்லா இருக்கா இல்லை பராசக்தி மேலே இருக்கிற கோபத்தில் நம்மளை தூக்குறாங்களான்னு அவங்க ஒரே கன்ஃபியூஷனில். ஏதோ பாராட்டுறீங்கல்ல, படம் நல்லா இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதில்ல, விட்டுருங்க. பார்த்தா ஒரிஜினல் திடீர் தளபதி யாருன்னா இவர் தான் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. சிவகார்த்திகேயனெல்லாம் இல்லை, ஒரிஜினல் திடீர் தளபதி யாருன்னா இவர். ஓவர் நைட்டில் ஐயா ஃபேமஸ்ஸு. இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் சொன்ன அந்த வசனத்தை அவங்க சொல்கிறாங்க, ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஆமாம், யார் இவருன்னு. ஐயா உங்களுக்கு நான் அவரை இப்போ தலைவர் தம்பி தலைமையில் பட ஹீரோவாக தான் தெரியும். கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை போய் புரட்டி பார்த்தீங்கன்னா அவரோட ஃபில்மோகிராஃபியை பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ஓவர் நைட்டில் அவர் ஃபேமஸ் ஆகலை. அவர் ஃபேமஸ் இந்த ஓவர் நைட்டில் அவர் ஃபேமஸ் ஆகிற வேண்டியதுக்கான வேலையெல்லாம் அவர் அப்போவே பண்ணி வச்சுருக்காரு. அப்படிங்கிறது உங்களுக்கு அவரோட படங்கள் பார்த்தா தெரியும் ஜீவா எப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மர்னு. நடுவில் கொஞ்சம் அவர் சூஸ் பண்ண கதைகள் வந்து கொஞ்சம் மொக்கையாக போனது ஏதோ உண்மைதான். ஆனால் இப்போ அவருக்கு ஒரு கம்பேக் அப்படின்னும் போது ஆமாம் இவருக்கு ஒரு கம்பேக் கிடைச்சா நல்லா இருக்கும். அது இப்போ கிடைக்கும் போது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா என்னோட சைல்ட்ஹுட்ல எல்லாம் அவர் அப்போ ஹீரோ தித்திக்குதே அந்த இது அப்படி இப்படின்னு வந்தார். ராம் கட்டுறது என்ன தமிழா, ஆமாம் அந்த படம் அப்படின்னு அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் அது இதெல்லாம் சூப்பராக இருக்கும். படமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் தான் ஜீவா. ஸோ இப்போ ஒரிஜினல் திடீர் தளபதியாக மாறி இருக்கும் நம்ம ஜீவாவோட ரைஸ் அண்ட் ஃபாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ சைலண்ட்டாக வந்து சம்பவம் பண்ண ஜீவாவுக்கு ஒரு சூப்பரான பொங்கலாக அமைஞ்சிருக்கு. ஸோ என்ன எதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஆக்டர் ஜீவா. சரி வாங்க, இது ஒரு 17 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். நம்ம அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்க மற்றவங்க கிட்டேயோ 4 ப்ரொடியூசர் பேரை சொல்லுங்கன்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக ஒன்று ஆர்பி சௌத்ரின்னு பேராக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசருக்கு கடைசி பையனாக பிறக்கிறாரு ஜீவா. ஜீவாவோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமர் சௌத்ரி. சினிமாக்காக அவர் பேரை அமர் சௌத்ரிலேருந்து ஜீவான்னு மாற்றிக்கிறாரு. இன்னைக்குமே ஜீவாவோட நிறைய படங்கள் டிவியில் போட்டால் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கும். த்ரில்லர், ட்ராமா, ராம்காம்னு பல ஜானர்ஸில் நல்ல படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்கு ஜீவாவோட அண்ணா ரமேஷும் ஒரு ஆக்டர் தான். பட் என்னதான் ஜித்தன் அவரோட ஃபர்ஸ்ட் படமே ஒரு நல்ல படமா அமைஞ்சாலும் அவரால் தொடர்ந்து நல்ல படங்களை கொடுத்து இண்டஸ்ட்ரியில நிலைக்க முடியல. பட் ஜீவா அந்த மாதிரி இல்ல, நிறைய நல்ல கதைகளை சூஸ் பண்ணி அதுல நடிச்சு மக்கள் கிட்ட அவரோட பேரை கொண்டு போய் சேர்த்தாரு. ஜீவா அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் எ ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடி 1991ல விக்ரமன் டிரெக்ஷன்ல வெளிவந்த பெரும்புலி படத்துல சைல்டு ஆர்டிஸ்டா அறிமுகமாகிறாரு. ஜீவாவோட அப்பா ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூஸ் பண்ணனால
படத்தினால ஜீவாக்கு இந்த சான்ஸ் கிடைக்குது. அதே வருஷம் KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன சேரன் பாண்டியன் படத்துலயுமே சின்ன கவுண்டர் கூட விளையாடுற ஒரு சின்ன பையனா வந்துட்டு போயிருப்பாரு ஜீவா. இந்த படத்தோட ப்ரொடியூசரும் அவங்க அப்பா தான். 2003 ஜீவாவோட ஃபர்ஸ்ட் படம் ஆசை ஆசையாய் ரிலீஸ் ஆகுது. ஜீவாவோட ஃபர்ஸ்ட் படத்தை அவங்க அப்பாவே ப்ரொடியூஸும் பண்றாரு. ஜீவாவோட ஃபர்ஸ்ட் படம் என்னதான் பாக்ஸ் ஆபீஸ்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாட்டியுமே கிரிட்டிக்ஸ் கிட்டயும் மக்கள் கிட்டயும் அவர் மேல ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் வேற யாரும் இல்ல, இப்போ ஆக்டரா வளம் வந்துட்டு இருக்க ரவி மரியா. அதே வருஷம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுதான் தித்திக்குதே. தித்திக்குதே படம் மனசந்தா நூவே அப்படிங்கிற தெலுங்கு படத்தை தான் ரீமேக் பண்றாங்க. தெலுங்குல அந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு தமிழ்ல கிடைக்காம போகுது. என்னதான் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பெருசா போகாட்டியுமே ஜீவா அவர் ஒரு கேப்பபிளான ஆக்டர்னு மறுபடியும் இந்த படத்துல ப்ரூவ் பண்றாரு. ஜீவாவோட ஃபர்ஸ்ட் 2 படங்கள் அவர் எதிர்பார்த்த சக்சஸ கொடுக்கல. நெக்ஸ்ட் இயர் அவருக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. 2005 ஜீவாவோட 3rd படமா அமீரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது ராம். ராம் படம் ஜீவாக்கு ஒரு ட்ரீம் பிரேக்கா அமையுது. அந்த படத்தோட ரேசி ஸ்கிரீன் பிளேவும் அமீரோட டைரக்ஷனும் ஜீவாவோட பிரில்லியண்டான ஆக்டிங்கும் ஜீவாக்கு தமிழ் சினிமால ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரிய ஐயா முக்கியமான ஆளை விட்டுட்டீங்க. யுவனோட மியூசிக் இல்லாம ராம் படத்தை நினைச்சு பாருங்களேன், அதையும் சேர்த்து சொல்லுங்க. கொடுக்குது. மனநிலை சரியில்லாத ஒரு பையனா ஜீவா கொடுத்திருந்த ஆக்டிங் அவரோட ஆக்டிங் திறமையை காட்டுச்சு. ஒரு ஆக்டர் சினிமாக்குள்ள வரும்போது அவர் என்னெல்லாம் நேம் வாங்கணும்னு எதிர்பார்த்து வந்திருப்பாரோ அந்த நேம் எல்லாமே இந்த படம் ஜீவாக்கு வாங்கி கொடுக்குது. என்னதான் கிரிட்டிக்ஸ் கிட்ட இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தாலும் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சுமாரா தான் கலெக்ட் பண்ணுது. இந்த விஷயத்த ஜீவாவே பல இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்காரு. இந்த படத்துல அம்மாவோட சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கிறதுனால இந்த படம் கண்டிப்பா நல்லா போகும்னு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. பட் அதை விட படத்துல வயலண்டான சீன்ஸ் நிறைய இருந்ததுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்காமலே போயிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த படத்தோட கமர்ஷியல் சக்சஸ் ஆகாம போச்சுன்னு ஜீவாவே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. பட் இப்பவும் இந்த படத்தை கேடிவில போட்டாங்கன்னா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. 2006 சிப்ரஸ்ல நடந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ராம் படத்தை ஸ்கிரீன் பண்றாங்க. ஜீவாக்கு ராம் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர்னு அவார்டும் கிடைக்குது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் சிப்ரஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவார்டு வாங்கின ஒரே இந்தியன் ஜீவா தான். அதே ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல யுவன் சங்கர் ராஜாக்கும் பெஸ்ட் மியூசிக்கு அவார்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் இயர் 2006ல அவருக்கு அடுத்த படமா ரிலீஸ் ஆகுது டிஷ்யூம். டைரக்டர் சசியோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன டிஷ்யூம் படம் ஜீவாக்கு ஒரு டீசென்டான சக்சஸ கொடுத்துச்சு. அதே வருஷம் மோகன்லாலோட கீர்த்தி சக்ரா படத்துல நடிச்சது மூலியமா மலையாள சினிமாலையும் டெபியூ பண்றாரு ஜீவா. அந்த படம் சைமல்டேனியஸா தமிழ்லயும் ஷூட் பண்ணி அரண்னு ரிலீஸ் ஆகுது. மலையாளம்ல ரிலீஸ் ஆன கீர்த்தி சக்ரா மேசி விட் ஆகுது. பட் தமிழ்ல ரிலீஸ் ஆன அரண்க்கு அந்த சக்சஸ் கிடைக்காம போகுது. 2006லயே 3வது படமா ரிலீஸ் ஆகுது ஜீவாக்கு SP ஜனநாதனோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன ஜீவாக்கு ஒரு சக்சஸா அமையுது. ஒரு குப்பத்து பையன் அவங்க குப்பத்துல இருக்க மக்களை வச்சு மெடிக்கல் டெஸ்ட் பண்ண டாக்டரை பழி வாங்குறான். இந்த கதைக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு ஜீவா. இந்த படத்தோட வெற்றிக்கு ஆக்டர் பசுபதிக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இன்னைக்குமே கலைஞர் டிவில இந்த படத்தை போட்டாங்கன்னா ஃபுல்லா பாக்குற ஒருத்தவங்கள நானும் ஒருத்தன். 2007 ஜீவாக்கு 3 எனக்கு அப்போ அந்த சின்ன வயசு காலகட்டங்களில் இந்த படத்தை பார்க்கும்போது அப்போ ஏதோ அந்த மாதிரி கலைஞர் டிவியில் தான் இதுலேயே போடுவாங்க போல். எனக்கு அப்போ வந்து அப்படி இருந்தது எதுன்னா அந்த அதுக்கு முன்னாடி மற்ற படங்களில் வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த ஃபஸ்ட்டு படம் இதுதான். இப்போ யூஸ்வலாக ஹீரோயின்னா ஹீரோ டென்ஷன் ஆகும்போது ஹீரோயின் ஏதாவது பண்ண போகும்போது ஹீரோயின் என்னடா அடிக்க முடியாது அட்ரா அட்ரா போயிடு பேசாம அப்படின்னு போயிடுவார்ல. இந்த படத்துல நயன்தாரா வந்து என்னடா அடிக்க வரியா அட்ரா 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 குத்திடுவாருங்க. அதான் சொமாட்டியும் ஹீரோ நான் பார்க்குறேன் என்னங்க ஹீரோ இது ஒரு தினுசா இருக்காரு இருந்தாலும் அப்படின்னு எனக்கு அது அந்த சீன் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. படம் ரிலீஸ் ஆகுது பொரி கற்றது தமிழ் ராமேஸ்வரம். டைரக்டர் சுப்பிரமணியம் சிவாவோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது பொரி. இந்த படம் ஜீவாக்கு ஒரு மிகப்பெரிய ஃபிளாப்பா அமையுது. டைரக்டர் ராமோட ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் ஆகுது கற்றது தமிழ். ஜீவா இனிஷியலா இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு, ஏன்னா இதில் நடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படின்ட்டு. பட் டைரக்டர் ராம் அவரை கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாரு. இப்போ இந்த படத்தை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் படம்னு. பட் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது சரியா போகல. தமிழ் ஆடியன்ஸ் கொண்டாட
மறந்த 1000ல் ஒருவன், அன்பே சிவம் மாதிரியான படங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கிரிட்டிக்ஸ் கிட்ட என்னதான் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கியிருந்தாலும் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகாம போகுது. பல ஆடியன்ஸ் என்ன இது படம் இவ்வளோ டார்க்கா இருக்குன்னு யாரும் படம் பார்க்க வரலன்னு ஜீவா நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல எவ்வளோ பெரிய ஃபெயிலியர்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி 10 நாள்ல இந்த படத்தை தியேட்டரை விட்டு தூக்குறாங்க. பட் இப்போ இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் படமா இருக்கு. இன்னைக்கு ஜீவாவோட பெஸ்ட் படம் எதுன்னு கேட்டா பல பேர் சொல்ற பதில் எதுவா இருக்கும்னா, இந்த படமெல்லாம் இப்போ வந்திருக்கணும், தப்பான டைமிங்கில். அப்போ அந்த காலகட்டங்களில் எது ஃபேமஸாக இருக்கும்னா, ஹீரோவுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கணும், ஒரு ஓப்பனிங் ஃபைட் இருக்கணும், ஒரு காமெடி இருக்கணும், ஹீரோ கூட அந்த காமெடியன் ட்ராவல் ஆகிட்டு வரணும்னு அப்படி இருந்த டெம்ப்ளேட். அது டெம்ப்ளேட்டை உடைச்சா அது கொலக்குத்தம்ல. இப்போதான் டெம்ப்ளேட் எல்லாம் தாறுமாறா தூக்கி போட்டு மிரிக்கிறாங்க. அப்ப வந்து யாரும் சீரியஸ் பார்க்க விரும்புறது. ஸோ சினிமான்னா அது வந்து ஒரு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு காலகட்டம். இந்த படமெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிருந்தா ஆஹா மலையாள சினிமா மாதிரி எப்படி இருக்கு என்ன சொல்றாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ அதை கொண்டாடி இருப்பாங்க. மேபி இதை இப்போ ரீரிலீஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்களேன். கட்டுறது தமிழ். அதே வருஷம் கடைசி படமா ரிலீஸ் ஆன ராமேஸ்வரம் படமும் அதுக்கு அடுத்த வருஷம் 2008 ரிலீஸ் ஆன தெனாவட்டு படமும் ஃப்ளாப் ஆகுது. ஜீவா அவங்க அப்பா ஆர்பி சௌத்ரி பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்திருப்பாரு. அது என்னன்னா, அவங்க அப்பாவுக்கு ராம், கட்டுறது தமிழ் போன்ற படங்கள்லாம் சுத்தமா பிடிக்காது. அவருக்கு எந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும்னா தெனாவட்டு மாதிரியான மாஸ் படம் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்திருப்பாரு. கண்டினியூஸா ஃபிளாப்ஸ்க்கு அப்புறம் 2009ல டைரக்டர் ராஜேஷோட டெபியூ படமா ரிலீஸ் ஆகுது சிவா மனசுல சக்தி. பேக் டு பேக் ஃபிளாப்ஸ் பார்த்த ஜீவாக்கு இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமா அமையுது. தமிழ்ல ரிலீஸ் ஆன ராம்காம் படங்களுக்கு இந்த படம் ஒரு முன்னோடினே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இது வரைக்கும் வந்த ராம்காம் படங்கள்ல இது ஒரு கல் கிளாசிக்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா சந்தானம மறுபடியும் காமெடியனா நடிக்கணும்னு தமிழ் சினிமா ஃபேன்ஸ் ரொம்பவே ஆசைப்படுறாங்க. என்னதான் எஸ்எம்எஸ் ரிலீஸ் ஆகி இனிஷியலா சரியான ரெஸ்பான்ஸ் படத்துக்கு கிடைக்காட்டியுமே லேட்டர் ஆன் வேர்ட் ஆஃப் மவுத்ல படத்தை பத்தி பாசிட்டிவா ஸ்ப்ரெட் ஆகி படம் பிளாக் பஸ்டர் ஆச்சு. கண்டிப்பா இந்த படத்தை பிடிக்காதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்குமே காமெடி சீன்ஸ் எல்லாம் நம்ம ரிப்பீட் மோட்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். கண்டினியூஸா ஃபிளாப்ஸ் பார்த்த ஜீவாக்கும் டைரக்டர் ராஜேஷ்க்கும் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டரா அமையுது. இந்த படத்தை இனிஷியலா டைரக்டர் ஜெய் கிட்ட தான் அப்ரோச் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல ஜெய்யால பண்ண முடியாதனால அடுத்து ஜீவா கிட்ட வந்து எஸ்எம்எஸ் அமைஞ்சு. அதே வருஷம் ரிலீஸ் ஆன TN07AL4777 படத்துல ஜீவா ஒரு வாய்ஸ் ஓவரும் கொடுத்திருப்பாரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அதே வருஷம் ரிலீஸ் ஆன அயன் படம் இனிஷியலா ஜீவா பண்ண வேண்டியது. கட்டுரை தமிழ் படத்தை பார்த்துட்டு டைரக்டர் KV ஆனந்த் ஜீவாவை தான் அப்ரோச் பண்றாரு. பட் ஜீவாவோட டேட்ஸ் ஃப்ரீயா இல்லாதனால 2010 ஜீவாக்கு ஒரு படம் மட்டுமே ரிலீஸ் ஆகுது, கச்சேரி ஆரம்பம். இந்த படம் திரும்ப ஜீவாக்கு ஒரு ஃபிளாப் கொடுக்குது. சூர்யா சாருக்கு அது எப்பேற்பட்ட ஒரு படம். அதே இது இப்போ ஜீவாவோட கரியரில் அயன் இருந்திருந்தா இந்நேரம் வேறு மாதிரி போயிருக்கும். ஆனால் கச்சேரி ஃப்ளாப்புங்கிறீங்க, நான் இந்தியாவில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது வடிவேல் சாரோட அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே வருஷம் ரிலீஸ் ஆன பாஸ்கரன் படத்துல ஒரு கேமியோவும் பண்ணிட்டு போயிருப்பாரு ஜீவா. 2011 ஜீவாக்கு 4 படம் ரிலீஸ் ஆகுது. சிங்கம் புலி, கோ, ரௌத்திரம், வந்தான் வென்றான். சிங்கம் புலி படம் ஜீவாக்கு பேக் டு பேக் ஃபிளாப்பா அமையுது. தொடர்ந்து பேக் டு பேக் ஃபிளாப்ஸை மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஜீவாக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டரா அமையுது. அதுதான் லேட் KV ஆனந்தோட கோ படம். இனிஷியலா சிம்பு கிட்ட தான் போயிருக்கு. சிம்புவும் அந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணி போட்டோ ஷூட்டும் பண்ணியிருக்காங்க. லேட்டர் சிம்புக்கும் KV ஆனந்துக்கும் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சிம்பு ப்ராஜெக்டை விட்டு போறாரு. அந்த சான்ஸ் தான் ஜீவாக்கு போகுது. இதுக்கு முன்னாடி ஜீவாக்கு ஏற்பட்ட ஃபிளாப்ஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கிற மாதிரியான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணது கோ. ஜேர்னலிசம், பாலிடிக்ஸ், டிராமா, ரிவெஞ்ச், டெரரிசம், ஃப்ரெண்ட்ஷிப், காமெடின்னு எல்லாம் கலந்த ஒரு படத்தை பிரசன்ட் பண்றாரு KV ஆனந்த். கோ படம் ஜீவோட கெரியர்ல ஒரு பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்டா அமையுது. கோ படத்துக்கு அப்புறம் அதே வருஷம் ரிலீஸ் ஆன ரௌத்திரம் அண்ட் வந்தான் வென்றான் படமும் ஃபிளாப் ஆகுது. சொல்லி வச்ச மாதிரியே ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்ததுக்கு அப்புறம் 2 ஃபிளாப் படத்தை கொடுத்தாரு ஜீவா. 2012ல ஜீவாக்கு 3 படம் ரிலீஸ் ஆகுது. நண்பன், முகமுடி, நீதானே என் பொன் வசந்தம். பேக் டு பேக். ஆனா அந்த இதுக்கு போன வருஷ லிஸ்ட்ல வந்து எனக்கு ரௌத்திரமும் பிடிக்கும்.
அந்த ஜீவாக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துச்சு டிரெக்டர் சங்கரோட நண்பன் படம். இந்த படத்தோட ரீமேக் இனிஷியலாக டிரெக்டர் மோகன் ராஜா தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. லேட்டர் அது சங்கர் கிட்ட போயிட்டு நண்பனாக மாறுது. என்னதான் 3 இடியட்ஸோட ரீமேக்காக இருந்தாலும் நண்பன் படம் தமிழில் சக்ஸஸை பார்த்துச்சு. சேவற்கொடி செந்தில் அப்படிங்கிற கேரக்டருக்கு அவரால் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமோ அதை விட ஒரு படி மேலே போய் கொடுத்தாரு ஜீவா. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஹீரோ விஜயா இல்லை மகேஷ் பாபுவான் கன்ஃபியூஷனில் இருந்தபோது போத் தெலுங்கு அண்ட் தமிழில் மாதவன் கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்காக ஜீவாவை அப்ரோச் பண்ணுறாரு சங்கர். பட் இந்தியில் 3 இடியட்ஸ் படத்தில் ஷர்மன் ஜோஷி பண்ண கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு அந்த கேரக்டர் தான் வேணும்னு கேட்டு வாங்குறாரு ஜீவா. சங்கர் அந்த கேரக்டருக்கு இனிஷியலாக ஆரியாவை தான் சூஸ் பண்ணி வச்சிருந்திருக்காரு. பட் ஆரியா வேட்டை படத்தில் பிஸியாக இருந்ததுனால அந்த சான்ஸ் ஜீவாக்கு போகுது. அடுத்த படமாக ரிலீஸ் ஆகுது டிரெக்டர் மிஷ்கினோட முகமுடி. இனிஷியலாக இந்த கதை சூர்யா கிட்ட தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஜீவா கிட்ட வந்து முகமுடியா அமைஞ்சிருக்கு. தமிழ் சினிமாவில் வந்த சூப்பர் ஹீரோ படங்கள்லேயே ஒரு நல்ல படமோ ஒரு அண்டர்ரேட்டட் படமோ முகமுடின்னு சொல்லலாம். சும்மா கதையை கேட்டோம் நடிச்சோன்னு இல்லாமல் ஃபுல் எஃபோர்ட்ஸ் போட்டு ஜீவா அந்த கேரக்டரை அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்திருப்பாரு. ஜீவா இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காருன்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவர் போட்டிருந்த சூப்பர் ஹீரோ காஸ்டியூமோட வெயிட் சுமார் 10 கிலோவுக்கு மேலே. ஜீவா இந்த படத்துக்காக சென்னையில் இருக்க மன்சூரா குன்ஃபு அகாடமியில் ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாரு. என்னதான் ஜீவா இந்த படத்துக்காக இவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு நடிச்சிருந்தாலும் படம் சரியாக போகல. அதுக்கு ஜீவாவும் அந்த படத்தோட ப்ரொடியூசரும் சொல்ற காரணம் மிஷ்கின். ஜீவா மிஷ்கின் கிட்ட பல சூப்பர் ஹீரோ கதையிலேயே ஒரு ஒரு பெரிய ஃப்ளோ இருக்கிறது வந்து நம்ம ஸ்டோரி ரைட்டர்ஸ்ட்டு என்னென்னா, மக்கள் பார்த்த சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னாலே ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கும். நம்ம ஆளுங்க எதுக்காக அதை வெட்டுறாங்கன்னு தெரியல. ஒன்று அது அந்த மாதிரி சூப்பர் பவர்கள்லாம் போனால் பட்ஜெட் எகிரிடும், ஆனாலும் ஒரு சூப்பர் ஹீரோ படம் பண்ணணும் அப்படின்ட்டு கீழே ஒரு டெக்லைன் போட்டுருவாங்க. சூப்பர் ஹீரோ ஒரு படம் பேரை போட்டுட்டு த சூப்பர் ஹீரோ வித்தின். அது என்ன வித்தின் அப்படின்னு கேட்டால் சூப்பர் பவர்லாம் இல்லை, உனக்குள்ளே ஒரு சூப்பர் ஹீரோ. ஏங்க இதைத்தானுங்க 100 வருஷமாக தமிழ் சினிமாவில் போட்டு உருட்டுறாங்க. இதுக்கு அவர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு இது உருட்டணுமா? நல்லா பாருங்கள், பவர் இல்லாமல் வந்த சூப்பர் ஹீரோ படம் எதுவும் பெருசாக அந்த சூப்பர் ஹீரோன்ற ஒரு இமேஜாக நின்றுருக்காது. இந்த மின்னல் முரளி மாதிரி படங்கள் எல்லாம் ஆமாம் ஒத்துக்கிறாங்க, ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது. அது மாதிரி இன்னொன்று இருக்கு, நம்மளோட ஹிப்போபாதியில படம் கூட இருக்குல்ல, வீரன் ஒரு படம், அதை கூட ஒரு சூப்பர் ஹீரோ படமாக ஒத்துக்கலாம். ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு சயின்டிஃபிக்காக கூட ஏதோ ஒரு பவர் இருக்கும். ஒரு சில சூப்பர் ஹீரோ வந்து அப்போ அவங்க ஹீரோஸ் தான், சூப்பருங்கிற பேர் முன்னாடி வருதுன்னா ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம ஆளுங்க அதில் அட்டம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை சூப்பர் ஹீரோ மாதிரி ஜட்டியை பேண்ட்டுக்கு மேலே ஜட்டியை போட்டு நாங்கள் சால்வையெல்லாம் போட்டு வருவான் சரி, ஆனால் அவருக்கு பறக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ எதுக்குங்க அந்த சொக்கா? அப்போ ஃபேக்கு சூப்பர் ஹீரோவாக தானே வருது. சூப்பர் ஹீரோன்னா பவரை கொடுத்து விஎஃப்எக்ஸ் பண்ணி எடுங்கன்னா பட்ஜெட் இல்லை சார். அப்படி போனால் இப்படி வர்றாங்க, இப்படி போனால் அப்படி வர்றாங்க. ஆனால் முகமூடி அப்படிங்கிற அந்த பேர், அந்த ட்ரெஸ்ஸு, ஜீவா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அது ஒரு சூப்பர் பவரை கொடுத்து விஎஃப்எக்ஸ்லாம் போட்டு பண்ணியிருந்தா தமிழ் சினிமாவில் வந்து இப்படி நாங்களும் ஒரு சூப்பர் ஹீரோ வச்சுருக்கோம்ல அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு கதைக்களமும் ஒரு நல்ல பேர் முகமூடி தமிழில் ஒரு நல்லா இருக்குல்லன்னு எல்லா பொட்டன்ஷியலும் இருந்து சூப்பர் பவர் வைக்காததுனால நங்கிட்டு போன ஒரு படம். பலமுறை படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, லேக் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மிஷ்கின் என் படைப்பை நீ எப்படி தப்பு சொல்லுவேன்னு சொல்லி எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் படத்தோட ப்ரொடியூசர் கிளைமேக்ஸை பார்த்துட்டு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காரு, அதுக்கும் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு மிஷ்கின். முகமுடியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அப்போவே 18 கோடியில் எடுத்திருக்காங்க. அந்த டைமில் முகமுடி படம் ஜீவாவோட கரியர்லேயே ஹையஸ்ட் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். முகமுடி படம் சரியாக போகாததுக்கு காரணம் கிறிஸ்டோபர் நோலனோட டார்க் நைட் படம் அந்த டைமில் ரிலீஸ் ஆனது முகமுடி படத்துக்கு நெகட்டிவா போயிடுச்சுன்னு மிஷ்கின் சொல்லியிருக்காரு. 2012 அந்த வருஷத்தோட கடைசி படமா ரிலீஸ் ஆகுது ஜீவாக்கு நீதானே என் பொன் வசந்தம். ஜீவா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் ஜிவிஎம் கூட ஜாயின் பண்றாரு. எல்லா ஃபேன்ஸுமே எக்ஸைட் ஆனாங்க, விடிவி மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைச்சது. படம் ரிலீஸ் ஆகி அந்த அளவுக்கு சரியா போகல. இந்த படத்தை எடுக்கும் போதே சைமல்டேனியஸா தெலுங்குலையும் ஷூட் பண்ணி தெலுங்குலையும் ரிலீஸ் ஆச்சு. தெலுங்குல நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இந்த படத்துக்கு. பட் அந்த ரெஸ்பான்ஸ் தமிழ்ல கிடைக்காம போகுது. என்னதான் ரிலீஸ் ஆன அப்போ பெருசா இந்த
படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காட்டியுமே நாட்கள் போக போக இந்த படத்துக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கூட ஆரம்பிச்சுது. இன்னைக்கு நீதானே என் பொன்வசனம்னு எடுத்தா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த படத்தோட சாங்ஸ் சொல்லவா வேணும். ஜிவிஎம் படத்தோட சாங்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சார்ட் பஸ்டர் ஆல்பம் கொடுத்தாரு ஜிவிஎம். அடுத்து 2013 2 படம் ரிலீஸ் ஆகுது. டேவிட் என்றென்றும் புன்னகை. டேவிட் படம் வழக்கு போல ஜீவாக்கு ஒரு ஃப்ளாப்பா அமையுது. என்னதான் டேவிட் படம் கிரிட்டிக்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கினாலும் அந்த பேரை ஆடியன்ஸ் கிட்ட இருந்து சம்பாதிக்க முடியல. தொடர்ந்து 3 படத்துலயும் சக்சஸே பார்க்காத ஜீவாக்கு அடுத்ததான் ரிலீஸ் ஆன என்றென்றும் புன்னகை படம் ஒரு சக்சஸா அமையுது. இந்த படத்துல இருந்த சந்தானமோட காமெடி ட்ராக் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பில்லரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வினய் ப்ளே பண்ண அந்த கேரக்டருக்கு இனிஷியலா சிவகார்த்திகேயன் கிட்ட தான் கேட்டிருக்காங்க. அவர் ரிஜெக்ட் பண்ணதுனால அது வினய் கிட்ட வந்து சேர்ந்துச்சு. நான் லோவா இருக்கும் போதெல்லாம் எனக்குன்னு ஒரு சில மூவிஸ் இருக்கு. அந்த படத்தை தான் நான் ரிப்பீட்டடா பார்ப்பேன். அதுல ஒண்ணுதான் என்றென்றும் புன்னகை. இந்த படத்துக்கு அப்புறமே ஜீவாவோட ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். 2014ல யான் ரிலீஸ் ஆகுது. பட் படம் ஃபிளாப் ஆகுது. 2014ல இன்னொரு முக்கியமான ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது எந்த படம்னா மெட்ராஸ். இந்த படத்துக்கு இனிஷியலா ஜீவாவை தான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. கதை கேட்ட ஜீவா அவருக்கு ஸ்கோப் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணி கதையை ரிஜெக்ட் பண்றாரு. 2014ல ரிலீஸ் ஆன ஜில்லா படத்துல தளபதி கூட பாட்டு 1 சாங்ல வந்துட்டும் போயிருப்பாரு. தென் 2015ல ஜீவாக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகல. 2016ல 3 படத்தோட ரிட்டர்ன் கொடுக்கிறாரு ஜீவா. திருநாள், கவலை வேண்டாம் அண்ட் போக்கிரி ராஜா. இந்த படங்கள்ல திருநாள் அண்ட் போக்கிரி ராஜா படங்கள் ஜீவாக்கு கம்ப்ளீட்டா ஃபிளாப் ஆகுது. என்னதான் கவலை வேண்டாம் படத்தோட காமெடி ட்ராக் சூப்பரா இருந்தாலுமே மற்றது எதுவுமே சரியா அமையாம போனதுனால படம் ஒரு டீசென்டான ஆவரேஜ் படமா அமையுது. பட் படத்தோட காமெடி ட்ராக்ஸ் எல்லாமே இன்னைக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லுவேன். அதே வருஷம் ரிலீஸ் ஆன கடவுள் இருக்கான் குமார் படத்துல ஒரு கேமியோவும் பண்ணிட்டு போறாரு. 2017ல ரிலீஸ் ஆகுது சங்கிலி பொங்கலி கதவுத்தாரு. என்னதான் படம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வாங்கினாலும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல டீசென்டா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு இந்த படம். படத்துல வந்து காமெடியும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 2018ல ரொம்ப வருஷமா பெரிய சக்சஸே பார்க்காம இருந்த ஜீவாக்கு சுந்தர்சி கொடுக்குற படம் தான் கலகலப்பு 2. என்னதான் கலகலப்பு 1 மாதிரி இல்லைனாலும் படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்லா பண்ணுச்சு. கலகலப்பு 2 படம் ஜீவாக்கு ஒரு சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஜீவா ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் எல்லா படமும் சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்க்கும் போது தான் அவர் ஸ்கிரிப்ட் கேட்டு தான் நடிக்கிறாரான்னு கேட்குற அளவுக்கு தான் அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே இருந்துச்சு. 2019ல கீ கொரிலான் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. படத்தை பத்தி எதுவுமே சொல்ல முடியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு 2 படமுமே. அடுத்த வருஷம் 2020 அகைன் 2 படம் ரிலீஸ் ஆகுது. சீரு, ஜிப்சி. இதுல சீரு படம் அகைன் ஒரு ஃபிளாப்பா தான் ஆச்சு. பட் ஜிப்சி படத்துக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா டிரெக்டர் ராஜு முருகன். படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. சென்சார்ல நிறைய சீன்ஸை கட் டவுன் பண்ணாங்க. நிறைய டைலாக்ஸை மாற்றினாங்க. அதனாலே படம் டோட்டலாக ஸ்பாயில் ஆச்சு. என்னதான் படம் இப்படி ஆனாலுமே படத்தோட சாங்ஸ் இன்னைக்குமே என்னோட பிளேலிஸ்ட்டை ரூல் பண்ணிட்டு தான் இருக்கு. அதில் தேசாந்திரி ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. தொடர்ந்து 4 படத்தோட ஃபெயிலியருக்கு அப்புறம் 2021 ஒரு நல்ல படம் ஃபைனலாக கொடுத்தாரு களத்தில் சந்திப்போம். களத்தில் சந்திப்போம் படம் ஒரு பக்காவான கமர்ஷியல் மீட்டரில் ஒரு பக்கா பேக்கேஜிங்கில் கொடுத்துருந்தாரு. எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிது. என்னதான் படம் நல்லா இருந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ப்ரொமோஷன் சரியாக பண்ணலன்னு நினைக்கிறேன். மக்கள் கிட்ட சரியாக இந்த படம் போய் சேரல. இந்த படம் கரெக்டாக மக்கள் கிட்ட போய் சேர்ந்து இருந்துச்சுன்னா இந்த படம் ஒரு நல்ல படமாகவே வெளில வந்திருக்கும். களத்தில் சந்திப்போம் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர்னே சொல்லுவேன். அதே வருஷம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது 83. என்னதான் இந்த படம் கிரிட்டிக்ஸ் கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கினாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியரை தான் பார்த்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் படத்தோட பட்ஜெட்டும் படம் ரிலீஸ் ஆன டைமிங்கும் தான். படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 crore மேலே போட்டு எடுத்திருக்காங்க. பட் படம் கலெக்ட் பண்ணது அதுக்கும் கம்மியாக தான். ஏகப்பட்ட பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு படத்தை பிரம்மாண்டமாக எடுத்தாங்க. பட் அந்த பிரம்மாண்டத்துக்கு எடுத்த ரிசல்ட் கிடைக்காம போச்சு. முக்கியமாக படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு மெயின் காரணம் படம் ரிலீஸ் ஆன டைமிங் தான். படம் ரிலீஸ் ஆன டைமிங்கில் புஷ்பாவும் ஸ்பைடர்மேன் நோவேவும் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதனாலே இந்த படத்துக்கான ரிசப்ஷன் கிடைக்காம போயிடுச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் கன்சிடர் பண்ணாமல் ஒரு படமாக பார்த்தோன்னா படம் ஒரு சாலிடான படம். எல்லாரோட கேஸ்டிங்கும் ஆக்டிங்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஜீவா சீக்காவோட கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. அவரோட எனர்ஜி லெவல் எப்படி இருப்பாரோ அதை அப்படியே மேட்ச் பண்ணி சூப்பராக நடிச்சிருந்திருப்பாரு இந்த படத்தில். ஜீவா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவரோட ஆக்டிங் ஸ்கில்லை நார்த்லேயும் ஷோகேஸ் பண்ணியிருக்காரு இந்த படம் மூலியம். 2 படம் ரிலீஸ் ஆகுது. காஃபி வித் காதல், வரலாறு முக்கியம். இந்த 2 படமுமே அகெயின் ஃப்ளாப்பை தான் கொடுத்துச்சு ஜீவாக்கு. 2023 எந்த படமே ரிலீஸ் ஆகல ஜீவாக்கு. நித்தம் ஒரு வானம், கஸ்டடி, சிங்கப்பூர் சலூன் இந்த 3 படங்கள்லையுமே கேமியோ பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு. 2024 2 படம் ரிலீஸ் ஆகுது. யாத்ரா 2, பிளாக். தெலுங்குல ரிலீஸ் ஆன யாத்ரா 2 அகெயின் ஒரு பிளாக்கும் எங்களுக்கு பிடிச்சது. ஆனால் பல பேருக்கு புரிஞ்சுதாங்கிறது தான் தெரியலை. ஆனால் நல்லா இருந்தது. ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்த ஒரு நல்ல படம்.
ஃப்ளாப்பை கொடுத்துச்சு ஜீவாக்கு. அடுத்ததாக ரிலீஸ் ஆன பிளாக் படம் ஜீவாக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழில் ஒரு நல்ல படமாக அமைஞ்சுது. ஒரு நல்ல தமிழ் சைஃபை மூவி பார்த்து அனுபவத்தை கொடுத்துச்சு பிளாக் படம். படம் பார்த்தவங்க நிறைய பேர் சொன்ன விஷயம் இதுதான், பிளாக் படம் பார்க்கும்போது நமக்கு நிறைய ஹாலிவுட் படம் ஞாபகத்துக்கு வரும்னு. என்னதான் ரிவ்யூஸ் மிக்ஸ்டாக இருந்தாலும் படம் சக்ஸஸை பதிச்சு ஜீவாக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிளாக் படம் ஒரு சக்ஸஸை கொடுத்துச்சு. பிளாக் படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் 2025 அகத்தியா ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு ரிலீஸ் ஆகாமலே இருந்திருக்கலான்ற அளவுக்கு தான் படமும் இருந்துச்சு. இந்த படமும் இன்னொரு ஃப்ளாப்பாக அமைஞ்சது ஜீவாக்கு. இந்த வருஷம் 2026 ஜனநாயகன் படம் போஸ்ட்பாண்ட் ஆனதுனால பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தலைவர் தம்பி தலைமையில் படம். இதுல ஜீவா ஒரு மாஸ் ஹீரோவா வரல, ஒரு வீட்டு பையனா வந்திருக்காரு. இப்பதான் ஜீவா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. மாஸ் படம் பண்ணாம கண்டென்ட் ட்ரிவன் ஸ்டோரியை எடுத்து பண்ணியிருக்காரு. இந்த படம் சொல்லுது ஜீவா இன்னும் முடியலன்னு. இந்த மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் ஸ்டோரிஸை தொடர்ந்து ஜீவா பண்ணார்னா அவர் விட்ட இடத்த கண்டிப்பா பிடிக்கலாம். இந்த படம் தான் ஜீவா திரும்ப ட்ராக்குக்கு வர போட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வெல்கம் பேக் ஜீவா. ஜீவாவோட அடுத்த லைன் அப்னு எடுத்துட்டீங்கன்னா ஜீவா 46 பிளாக் படத்தோட டைரக்டர் கூடயே ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒரு த்ரில்லர் ஜானர்ல ரெடி ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டா ஜீவாவோட பர்த்டே முன்னிட்டு ஜீவாவோட 47ஓட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த ஓஜி காம்போ இஸ் பேக்னு சொல்லலாம். SMS டீம் அப்படியே இந்த டைம் திரும்ப ஜீவா 47க்கு ஒன்னா வராங்க. டைரக்டர் ராஜேஷ், ஜீவா, யுவன் சங்கர் ராஜான்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க ஜீவா 47க்கு. ஜாலியா இருந்த ஒருத்தன் படம் SMS மாதிரியே ஒரு ஜாலியான ஜோன்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சந்தானம் வரல, சந்தானத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணி ஒருத்தர் வந்திருக்காரு, பரிதாபங்கள் சுதாகர். அவர்தான் இவரு கூட வர்றாரு. ஸோ அவரோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். சும்மாவே நமக்கு பிடிக்கும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜனவரிக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு வந்து இந்த சிவா மனசுல சக்தி, தலைவர் தம்பி தலைமையில் இந்த மூணு மூணா வைக்கிற பேருல வர்ற படமெல்லாம் ஹிட் ஆகுதுன்னு, அடுத்தது ஜியோ ஜாலியா இருந்த ஒருத்தன் அப்படின்னு அந்த டைரக்டர். இப்போ ராஜேஷ் வந்து அதுக்கப்புறம் நிறைய ஃபெயில் கொடுத்துட்டாரு. பட் இப்போ மறுபடியும் ஜீவாவோட சேரும்போது டிடிடிக்கு அப்புறம் ஜியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த படம் ஜீவா, ராஜேஷ் அண்ட் யுவன் 3 பேருக்குமே ஒரு கம்பேக்கை கொடுக்குதான்னு. ஜீவாவும் எந்த மாதிரியான ஆக்டர்னு நமக்கு தெரியும். அவரோட கெரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட படங்களோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சேனலில் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு மக்களுக்கு. ஜீவா எதுவுமே பெருசாக பண்ண வேணா, நல்ல ஸ்கிரிப்டை மட்டும் அவர் சூஸ் பண்ணி படங்களை பண்ணால் போதும். ஏன்னா அவரோட பொட்டென்ஷியல் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அடுத்து வர இருக்க படங்கள் ஜீவாக்கு ஒரு நல்ல கம்பேக்கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னா இந்த ஆளோட பவரு, இப்போ நிறையா ஹீரோஸ் இருப்பாங்கல்ல சார், நீங்கள் கொடுத்த கல்ட் ஃபில்ம் அப்படின்னா ஒரு 100 படம் நடிச்சுட்டு திரும்பி பார்த்தாங்கன்னா கல்ட் ஃபில்ம் பார்த்தீங்களா 2 கொடுத்துருக்கேன் சார். சில பேர் ஒரு கல்ட் ஃபில்ம் சார் இந்த இருக்கு பாருங்க, மிச்சம் 99 அதெல்லாம் நார்மல். இந்த கல்ட் ஃபில்ம்னா அது சார். ஜீவாவுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பெருசாக இல்லை, 1-2 அப்பப்போ தலையை காட்டிட்டு போயிருக்கு, ஃபெயிலியர்ஸ் ஜாஸ்தி. பட் அவரோட கரியரில் எத்தனை கல்ட்டு சார் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டால் அதுக்கு தெரியலை. என்ன முடியல சார், நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தா கல்ட்டு நிறையா வச்சுருக்காரு இருந்தாலும். அப்போ புரியலை, இப்போ புரியுதுங்கிற மாதிரி அந்த கல்ட் மூவிஸ் நிறையா வச்சுருக்கிற ஒரு ஹீரோனா ஜீவா தான் லிஸ்ட்டில். திரும்ப பார்க்கணும். இதில் எனக்கு தெரிஞ்சு ஜீவாக்கு ரைஸ் அண்ட் ஃபால் இல்லை, ரை அண்ட் ஃபால் 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 ஃபால்னே வரணும். ரைஸ் கூட முழுசாக இல்லை, ஏதோ 1-2 சக்ஸஸ் அப்படி இப்படி வந்திருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸில் தளபதி தலைக்கெல்லாம் வந்து அவங்களோட கிராஃபை பற்றி ஒரு டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தவங்கள, இவரோட டயக்ராமை நினச்சி பார்த்தா தலை வலிக்குது, போய்கிட்டே இருக்கு. இப்படி எப்பயாவது அப்படி வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் ஏறி இருக்கு பார்ப்போம் 2026க்குள்ள என்னென்ன படம் வருதோ அது அடுத்தது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் வீடியோ நல்லா இருந்தது. நம்ம அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.